அன்பார்ந்த நலம் தரும் ஜோதிடம் சேனல் பற்றி அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அதுக்கான பதவி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜாதகத்தில் ஒருவருக்கு யாருக்கு அமையும் என்று பார்ப்போம். முதன்மையாக இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பரீட்சை எழுதுவதற்கு அந்த முயற்சி பெற்று அவர்களுக்கு அதில் வெற்றி பெற்று அதுக்கான கிரக நிலைகள் எப்படி என்று பார்ப்போம். கிரக நிலை மட்டும் இல்லை, அதுக்கான திசாபுத்தி இவையெல்லாம் கூடினால்தான் அந்த இந்திய குடியுரிமை ஆட்சி அதுக்கான பதவி. ஆகவே ஒருவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசாங்கத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மிக ஒரு பதவியாக உயர்வான ஒரு பதவி. அது பல பேரோட கனவுகள் இருக்கலாம். ஆனால் லட்சத்தில் ஒருவர் தான் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் வெற்றி பெறார்கள். ஆகவே இதுக்கான முதன்மை கிரகம் என்னவென்று பார்த்தால் சூரியன் ஆளுமை கிரகம். அதாவது அரசுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் என்றால் அது சூரியன். சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று ஆளுமையில் இருந்து 6, 8, 12 மறையாமல் 10ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் இவர்களுக்கு அரசாங்க உதயத்தில் மிகப்பெரிய ஒரு பதவி. அதாவது ஒரு ஐஏஎஸ் என்ற பதவிக்கு சூரியன் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கிரகமாகும். அதேபோல் இதற்கு அடுத்தபடியாக புதன். ஏனென்றால் புதன் புத்தி கூர்மை, நல்ல ஒரு ஐக்கிய உள்ளவர் தான் அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஆகவே புதன் கம்யூனிகேஷன். ஆகவே புதன் நன்கு ஆட்சியில் அமர்ந்து கேந்திர திரிகோணத்தில் அமைந்தால் இவர்களுக்கு அந்த யோகம் உண்டு. மூன்றாவது கிரகம் என்னவென்றால் குரு. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது குருவோட துணை இருந்தால்தான் இவைகள் எல்லாம் வெற்றி பெறுவார்கள். ஆகவே ஒரு சுபத்துவ பெற்ற ஒரு கிரகம் குரு அப்படின்னும் போது குரு பகவான் சம்பந்தப்பட்டிருக்கும் 10ஆம் இடத்திலோ இல்லது 6ஆம் இடம். ஏனென்றால் 6 அரசாங்க உத்தியோகத்துக்கு 10ஆம் இடம் ஒரு உயர் பதவிக்கான ஒரு இடம் 10ஆம் இடம். ஆகவே குருவோட பார்வை இருந்தாலோ குரு தொடர்பு இருந்தாலோ இவர்களுக்கு அரசாங்கத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே லக்னாதிபதி 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம். 3ஆம் இடம் ஏனென்றால் தைரியஸ்தானம். எல்லா இதுலேயும் இந்த உயர் பதவி மட்டும் அமைஞ்சால் பொருள் அவருக்கு தைரியம் கொடுக்க வேண்டிய ஒரு ஆளுமையில் ஒரு தைரியம் வேண்டும் என்றால் அதுக்கு 3ஆம் இடம் மிக முக்கியமாகும். ஆகவே இந்த 3ஆம் இடம் மிக முக்கியமான ஒரு ஸ்தானம். அதே போல் 3ஆம் அதிபதி 6ஆம் இடம் வலுத்து காணப்பட வேண்டும். ஏன்னா 6ஆம் இடத்தில் தான் அவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் என கூடவும் 6ஆம் இடமும் நன்கு அமைய வேண்டும். மற்றும் 10ஆம் இடம். இவை எல்லா ஸ்தானங்களும் நல்லா வலுப்பெற்று பகை இல்லாமல் ஆட்சி உச்சம் பெற்று சுபரோட பார்வையோடு இருந்து இந்த கிரகங்கள் அமைப்பும் நன்றாக அமைய வேண்டும். மற்றும் ஒரு முக்கியமான ஒரு கிரகம் சனி பகவான். ஏனென்றால் சனி மிக ஒரு உயர்வுக்கான அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுக்கக்கூடிய அவர் ஒரு கிரகம். மந்திரிக்கு சமமான ஒரு பதவியை கொடுப்பார். அது ஆளுமையில் இருக்கும்போது அரசாங்கத்தில் அந்த மாதிரியான பதவி கொடுக்கறதுக்கு சனி பகவானோட துணையும் வேண்டும். ஆகவே இது மட்டும் இல்லாமல் ஒரு ஐபிஎஸ்க்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு போலீஸ் அதிகாரியாக வர வேண்டியதற்கு இவர்களுக்கு செவ்வாயோட பலன் வேணும். செவ்வாய் நன்கு ஆட்சியில் அமர்ந்து அவர் தொடர்பு இருந்தால்தான் ஐபிஎஸ் பதவிக்கு செவ்வாய் ஒரு கம்பீரம், ஒரு தைரியம், நல்ல ஒரு பேச்சு, நல்ல திறமை, ஒரு தைரியமான ஒரு இது கொடுக்கறது அவர் செவ்வாய் பகவான். ஆகவே ஒரு ஐபிஎஸ்க்கு செவ்வாய் மிக வலுவாக அமைந்து நல்ல ஆட்சியில் இருந்தால்தான் ஐபிஎஸ் பதவி கிடைக்கும்.
இப்போது நாம் காண இருக்கும் அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பயிற்சி பெற்று ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான உதாரண ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் லக்னம் விருச்சிக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சியில் நன்கு 6ஆம் இடத்தில் மேஷத்தில் அமைந்துள்ளார். 2ஆம் இடத்தில் குரு பகவான் அவர் ஆட்சியில் இருந்து குரு பார்வை 6ஆம் இடத்தும் மற்றும் 10ஆம் இடத்தில் குருவோட பார்வை 5ஆம் பார்வை அவருடைய 10ஆம் இடத்தில் அவரோட 9ஆம் பார்வையும் குரு பார்வை சுபரோட பார்வை கிடைக்கிறது. ஆகவே குரு பார்வை இருந்தால் 6ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு பதவி, 10ஆம் இடத்தில் அவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு பதவி கிடைக்கிறது. சூரியன் சிம்மத்தில் வலுவாக இருக்க, சிம்மத்தில் இருக்க சூரியன் வலுவாக ஆட்சி பெற்று சிம்மத்தில் இருக்கிறார். இதுவே ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆகவே சூரியன் மிக முக்கியமான ஒரு கிரகம், முதன்மை கிரகம். சூரியன் நன்கு அமைந்து குருவோட பார்வையில் இருக்கிறார். அதே போல் சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு அதிபதி, தைரியஸ்தானத்துக்கு அதிபதி. ஒரு ஐஏஎஸ் கலெக்டர்னா ஒரு ஐபிஎஸ்னா ஒரு தைரியம் வேணும், ஆளுமை திறமை ஒரு பக்கம் சூரியன். அதே போல் தைரியத்தை கொடுக்கிறவரும் 3ஆம் அதிபதி, தைரியஸ்தானத்து அதிபதி சனி பகவானோட பார்வையும் 10 கூட சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன்னா 10ஆம் இடம் ஒரு அரசாங்கத்தில் உயர் பதவி, ஐஏஎஸ் ஐபிஎஸ். அந்த 10ஆம் அதிபதிக்கு 10ஆம் வீட்டிற்கு சனியோட தொடர்பு இருக்கிறது. இந்த புதன் சொல்றது புத்தி கூர்மை இருந்தால்தான் ஒரு கலெக்டர், ஒரு ஆட்சியாளர், மாவட்ட ஆட்சியாளருக்கு ஒரு புத்தி கூர்மையோடு இருக்குன்னா புதனோட அந்த நல்ல ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற புதன் நன்கு அமைஞ்சு கன்னியாலகத்தில் இருக்கிறார், கன்னியா ராசியில். ஆகவே இந்த அமைப்பு உள்ள இந்த ஜாதகப்படி இவர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆன தகுதி இருக்கிறது. அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்தாலும் இந்த அதிகாரத்தோடு இந்த ஆளுமை தேர்வோடு இவர்கள் இந்த பதவியை அடைவார்கள். நன்றி, வணக்கம்.